குருவே சரணம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். நம்ம வாழ்க்கை மொத்தமும் பார்த்திங்கன்னா ஒரு நாடக மேடை தான் இல்லை? வாழ்க்கை ஒரு நாடக மேடை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? நம்ம நம்ம குழந்தைங்கக்கிட்டேயே நம்ம பண்ணுறது நாடகம் தான். நம்ம அப்பா அம்மா கிட்ட, நம்மளை சுற்றி இருக்கவங்க கிட்ட, நம்ம பாஸ் கிட்ட, நம்ம குழந்தைங்கக்கிட்ட மிக சாதாரணமாக பேசுவோம். இங்கே வா, அங்கே போ அப்படின்னு சாதாரணமாக பேசுவோம். நம்ம பாஸ் கிட்ட சார் அப்படின்னு பேசுவோம். இப்படி ஆளுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசுகிறோம். இதே பாஸே நீங்கள் வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி இதே பாஸே நீங்கள் வெளியே எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா சார் போட்டிருப்பீங்களா? போட்டிருக்க மாட்டோம். அப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, நம்மளை சுற்றி இருக்கவங்க கிட்ட ஏதோ ஒரு தேவை இருக்குது. இதில் நமக்கு வேண்டப்பட்டவங்க நம்ம கிட்ட சிரித்து பேசுகிறப்ப இவங்க ரொம்ப அன்பானவங்கன்னு முடிவு பண்ணுறோம். நம்மளுக்கு வேண்டப்படாதவங்க நம்மக்கிட்ட சிரித்து பேசுகிறப்ப மொத்தமும் நடிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம யார்கிட்ட என்னென்ன பேசுகிறோமோ செய்கிறோமோ எல்லாமே நடிப்பு தான். ஸோ அப்போ எது உண்மை அப்படின்னா, நம்மளுக்குள்ளே இருக்க இறைசக்தி மட்டும்தான் உண்மை. நம்ம ஒரு சக்தி வாய்ந்த குருக்கு கீழே தீட்சை எடுத்து நம்ம அன்றாடம் தியானம் பண்ணி அந்த பயிற்சியை திரும்ப திரும்ப பண்ணி நம்ம புருவ மத்தியில் சிவனை உணர்ந்து அந்த சிவத்தன்மையிலேயே எல்லாரையும் அன்போடு பார்க்கறது தான் உண்மை. மீதி எல்லாமே நாடகமாக தான் இருக்கும். அது ஒரு கசப்பான உண்மை. நன்றி. ஆத்ம வணக்கம்.